நான் கேட்டுக்கானவரே பரிபூர்ணமா தான் வேணும், கொஞ்சம்லாம் வேணாம். எங்க பாத்திரம் கொஞ்சம்லாம் நிரப்பக்கூடாது, பரிபூர்ணமா. அப்படின்னா அப்ப அவர் நாமத்தை சொல்லி கூப்பிட்டாதானே இன்னைக்கு பரிபூர்ணம். ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு நாமத்தை, அந்த காரியத்தை நான் உங்கள் மத்தியில காண்பிக்க விரும்புகிறேன். ஆனா இன்னைக்கு இந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்களை அவருக்கு பக்கத்துல நான் கொண்டு போக விரும்புகிறேன். ஆமே. யாருக்குமே ஆசையே இல்லையோ? இன்னைக்கு உங்க எல்லாரையும் மனுஷங்க கையில இருந்து அப்படி கொஞ்சம் பறிச்சு எடுத்து அவர் பக்கத்துல நான் கொண்டு சேர்க்க விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த ஊழியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். அவர் யார்? அவரை கூப்பிடும் போது என் பக்கத்துல அவர் வருவாரே, அவர் யார்? இன்னைக்கு அதை தான் நான் காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துள்ள வாசியுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 102 அதிகாரம் 19 வசனம். சங்கீதம் 102:19. அதனுடைய முதல் பகுதியை மாத்திரம் நான் இன்னைக்கு மையப்படுத்த விரும்புகிறேன். போதும். இன்னைக்கு அவருடைய ஒரு கேரக்டர் நான் காண்பிக்கிறேன். அவர் என்ன பிரச்சனைகள் உங்களை பெருமூச்சு விட பண்ணினதோ இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பெருமூச்சை கேட்கிறவன். இன்னைக்கு கர்த்தர் இப்படி சொல்லல, என்னை நோக்கி கூப்பிடு சொல்லல. நீ கண்ணீரோடு என் பாதத்துல வந்து விடு, உன் கண்ணீர் இந்த பூமியில விழட்டும், நான் இறங்கி வருகிறேன் சொல்லல. நீ பெருமூச்சு விட்டா கூட நான் அதை கேட்கிறவன். ஆமென். இப்போ உங்களை இங்க இருந்து இன்னும் அவர் பக்கத்துல தான் கொண்டு போக விரும்புகிறேன். நான் பெருமூச்சு விடுகிற சத்தத்தை தூரமா இருந்தா கேட்க முடியுமா, இல்ல பக்கத்துல இருந்தா கேட்க முடியுமா? தூரமா இருந்தா கேட்க முடியுமா, பக்கத்துல இருந்தா கேட்க முடியுமா? அப்போ உங்க பெருமூச்சை கேட்கணும்னா அவர் இன்னைக்கு உங்க பக்கத்துல வர போகிறார். இன்னைக்கு உங்க என் கர்த்தர் உங்கள் பக்கத்துல வர போகிறார். வந்தவர் கேட்க போறாரம்மா, ஏன் பெருமூச்சு விட்ட? எந்த சூழ்நிலைகளால பெருமூச்சு விட்ட? என்ன தேவைகளால பெருமூச்சு விட்ட? என்ன சூழ்நிலைகள் உன்னை பெருமூச்சு விட பண்ணுகிறது? நான் கேட்பேன், எந்த சூழ்நிலைகள் உங்களை கட்டுண்டவர்களாய் உட்கார வைத்து பெருமூச்சு விட பண்ணுகிறது? என்னால எழும்ப முடியல, அடுத்த கட்டத்துக்குள்ளாக போக முடியல, நான் துவங்கின இடத்துக்கே மறுபடியும் வந்து நிற்கிறேன். இதுதான் கட்டுண்டனுடைய பெருமூச்சு. நான் இப்ப கேட்கிறேன், எதனால் பெருமூச்சு விட்டீங்க? எதனால் பெருமூச்சு விட்டீங்க? எதையாச்சும் செஞ்சு நான் அடுத்த கட்டம் போயிடலாம் பார்க்கிறேன், முடியல. என் பிள்ளைகளுக்கு எதையாவது செய்தலாம் பார்க்கிறேன், முடியல. ஒரு அற்புதம் நடக்காதா, முடியல. ஜெபிக்கிறேன், போராடுகிறேன், ஆண்டவருடைய சமூகத்துல வந்து விடுகிறேன், முடியல. நான் சொல்லுவேன், இந்த நாளுக்காக கர்த்தரும் காத்திருந்து உங்களை அழைத்து கொண்டு வந்து சொல்லுகிறார், அவர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவர். இன்னைக்கு என் கர்த்தர் உங்கள் பெருமூச்சை கேட்டிருக்கிறார். இன்னைக்கு என் கர்த்தர் உங்கள் பெருமூச்சு சத்தத்தை உங்கள் ஆளுகளை நின்று கேட்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனம் 430 வருஷம் உபத்திரவம், 430 வருஷம் உபத்திரவம். அவங்க பெருமூச்சை கர்த்தர் கேட்டது உண்மையானா? அவங்க சூழ்நிலையை கர்த்தர் பார்த்தது உண்மையானா? அவங்களுடைய பெருமூச்சை அப்போஸ்தலர் நடபடிகள் 7 அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி இஸ்ரவேல் ஜனத்துடைய பெருமூச்சை கேட்டு இறங்கினவர் விடுவித்தது உண்மையானா? இன்னைக்கும் என் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். என் கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுவிப்பார். இனி நொறுக்குவார் இல்லாமல் சுகமாய் என் கர்த்தர் உங்களை தங்கியிருக்க பண்ண போகிறார். அவருக்கு ஆசை உங்களை இனி யாரும் கட்டுண்டவர்களாய் மாற்றிடக்கூடாது. அவருக்கு ஆசை, என் மக யாராலையும் கட்டப்படக்கூடாது, எந்த சூழ்நிலையும் அவளை கட்டிடக்கூடாது, கடன் கட்டப்படக்கூடாது, உடல் சுகவீனங்கள் அவளை கட்டி உட்கார வைக்க கூடாது. நான் கேட்கட்டுமா? இப்ப மறுபடியும் சொல்லுவேன், இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு தான். இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு தான். சத்தமே இல்லையே, வெளியில இருந்து சத்தமே இல்லையே. கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவர் தூரமாய் அல்ல, இன்னைக்கு உங்கள் சமீபத்துல வர போகிறார். இன்னைக்கு உங்க சமீபத்துல வர போகிறார். நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? ஒரு சாட்சியை சொல்றேனே. இந்த மாதத்தின் துவக்கத்துல தான் ஒரு ஜெப விண்ணப்பம் என்னிடத்துல வருகிறது. இது வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லாத ஒரு நபர், ரொம்ப நாட்களுக்கு முன்பு எனக்கு ரொம்ப சின்ன பையனா பார்த்தவங்க, என்கிட்ட ஒரு ஜெப விண்ணப்பம் வருகிறது. அது வேற ஒருத்தங்க கிட்ட போக வேண்டியது, அங்க போன் எடுக்கல. அது மாதிரி இப்ப என்கிட்ட வந்தோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதான் நேரம். பிடிச்சாச்சு. இப்ப வருகிறது, பிரதர் இப்படி என்னுடைய நண்பர் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறாரு. அவருக்கு டாக்டர்ஸ் சொல்லுகிறாங்க பிபி குறைய எதையோ வளருகிறாரு, மாற்றம் வரல, ஜெபிங்க.
பேசிக்கொண்டிருக்கவே கர்த்தர் சொன்னாரு, அவன் சந்ததிகளையும் காண்பான்னு சொன்ன அற்புதம் நடக்கும் என்று தெரியும். திடீர்னு மறுபடியும் என் நாவில ஏவப்பட மற்றொரு காரியத்தை சொல்கிறேன், இன்னைக்கு இந்த மாலையிலே அற்புதம் நடக்கும், அதையும் சொன்னேன். ஆனா இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்குள்ள உங்களை கொண்டு வருகிறேனே, அதான் சொல்லலையே, கற்றுக் கொடுக்கவும் விரும்புகிறேன். போனை கட் பண்ணிட்டு என் அரை கதவை பூட்டிட்டு அப்போதானே சாப்பிடலான்னு சாப்பாடை போட்டு தட்டில் வச்சேன். எப்படியெல்லாம் என் சாப்பாட்டை ஒருத்தர் பறிக்கிறார். என் அப்பா ரொம்ப அன்புள்ளவர், என் எஜமானருக்கு என் மேலே ரொம்ப அன்பு, அதனால தான் என் சாப்பாட்டையும் பிடிங்கிறார். காரணம், அவர் சித்தத்தை செய்கிறது தான் உண்மையான போஜனம். அதனால சரியா வர இப்போ எனக்கு சாப்பிடவா ஜெபிக்கவா, ஏன்னா அங்கே ஒரு ஆத்மா கட்டுண்டு இருக்குது. நான் சொல்லட்டுமா, மற்றவருடைய கட்டுண்டர்களுக்காக நீங்க ஜெபித்தா என் கர்த்தர் உங்கள் கட்டுகளை எல்லாம் மாத்திடுவார். ஆமே. இப்போ வேகமாக அரைக்கதவை பூட்டினேன், முழங்கால் படிட்டு கத்துகிறேன். ஏன்னா என் கையில் இப்போ வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தையை சொல்லி தான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கட்டுண்டவர்களின் ஜெபத்தை கேட்கிறவன்னு சொன்னீங்களே, கட்டுண்டவர்களுக்காக நீ பக்கத்துல வருவேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அந்த சகோதரனுக்காக நான் என்னை கட்டப்பட ஒப்பு கொடுக்கிறேன். நான் கட்டுண்டவனாய் இன்னைக்கு மாற விரும்புகிறேன். நான் சொல்லட்டுமா, கட்டுண்டவனை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க யாரால இன்னைக்கு கட்டுண்டு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு தெரியாது, எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையால கட்டுண்டு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க தெரியாது, எந்த ஊழியர்களால், எந்த உயர்ந்த மனிதர்களால், எந்த சூழ்நிலைகளால், எந்த மனுஷ அன்பினால் நீங்கள் கட்டுண்டவர்களால் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த கட்டப்பட்ட கட்டு தான் உங்களை பெருமூச்சு விட பண்ண சொல்லிச்சு. ஏன் இந்த மனுஷங்க இப்படி இருக்கிறாங்க? ஏன் என் சூழ்நிலை மாறல? ஏன் எனக்கு மனம் இறங்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? கர்த்தருடைய சமூகத்துல நான் அழுகிறேன், கட்டுண்டவர்களுடைய பக்கத்துல வருவேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப அந்த சகோதரனுக்காக நான் கட்டுண்டவனாய் நிற்கிறேன், என் பக்கத்துல வாங்கன்னு கேட்கிற. இப்ப இன்னொரு காரியத்தை ஜெபிச்சுட்டேன். ஏன் முட்டாள்தனம்? ஆண்டவரே, இப்பொழுதே எனக்காக உடைய தூதர்களை அனுப்புவீராக. நம்ம வழக்கம் தானே கேட்டேன். ஆண்டவரே, இப்பொழுதே எனக்காக, அன்பு சகோதரனுக்காக, பரந்தாமனுக்காக தூதர்களை அனுப்புவீராக. காரணம், கட்டுண்டு படுத்திருக்கிற அவரால் ஜெபிக்க முடியுமா? இல்ல அவர்கிட்ட போய் நான் தான் உங்களுக்கு ஆண்டவரிடத்துல விசுவாசம் இருக்கான்னு கேட்க முடியுமா? முடியாது. மரித்த லாசருக்கிட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்க முடியாது. அப்போ ஒரே வழி, நான் கட்டப்படுகிறது தான் வழி. இப்ப ஆண்டவரிடத்துல கேட்கிறானே, எனக்காக உடைய தூதர்களை அனுப்புவோம். என் ஜபாரில ஒரு வல்லமையா ஒரு சத்தம் கேட்டது. ஒரு நிமிஷம் ஜபத்தை நிறுத்திட்டேன். கட்டுண்டவர்களுக்காக பக்கத்துல வருவேன் நீ தானே சொன்ன, நான் தானே உனக்கு சொன்னேன். ஆமா ஆண்டவரே. அப்போ தூதர்கள் போகணுமா, நான் போகணுமா? தலை தாழ்த்தி சொன்னேன், இந்த கட்டுண்டவனுக்காக அந்த படுக்கையை மாற்ற நீங்க போக ஆண்டவரே. ஆமே. நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி இப்போ வரைக்கும் கேட்கல. ஆனா ஃபோன் பண்ணி சாட்சி வந்தது, பிரதர் சொன்னபடியே சாயங்காலம் பிரதரை கர்த்தர் எழுப்பிட்டாரு. இதுதான் கட்டுண்டவனுடைய ஜபம், இதுதான் கட்டுண்டவனுக்கான விடுதலை. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க மனுஷர்களால கட்டப்பட்டேன்னு சொல்லுகிறீங்க. பிரதர், இந்த அன்பானவர்களால நான் கட்டப்பட்டேன்னு சொல்லுகிறேன். இந்த 5ஆம் ஆண்டுல உங்களை அப்படி கைப்பிடிச்சு கொஞ்சம் அப்படி வெளியே கொண்டு வந்து காண்பிக்கிறேன். நீங்க இன்னைக்கு கட்டப்பட்டே ஆகணும். நீங்க எல்லாரும் கிறிஸ்துவ நிமித்தம் கட்டுண்டவர்களாய் மாறித்தான் ஆகணும். மனுஷனுக்கு வேலை கட்டுகிறது, அதை ஒரு நொடியில் அறுக்கிறதுக்கு கர்த்தரால முடியும். ஆனா அவருக்கு இன்னைக்கு ஒரு ஆசை, இந்த 5ஆம் ஆண்டு ஊழியத்தில் உங்க எல்லா மேலேயும் ஒரு ஆசை, என் மக எனக்காக கட்டுண்டவளாய் மாறுவாளா? தட் மீன்ஸ் ஜெபிக்கிறவளாய் மாறுவாளா? ஜெபிக்கிறவளாய் என் மகன் மாறுவானா? ஏன்னா நமக்கு வாய்க்கிளிய பேச மட்டும் குறையே கிடையாது. வாய்க்கிளிய பேசணும். அவனு சொல்லட்டுமா, ஜெபிக்கிற மனுஷன் அதிகமா பேச மாட்டான், அதிகமா பேசுறவன் ஜெபிக்கவே மாட்டான். நீங்க வேணா பரிசோதிச்சு பாருங்க. உண்மையா கற்றுக் கொடுத்து தான் அனுப்புகிறேன். நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. வளன்னு பேசுறவன் அந்தரங்கத்துல ஜெபிக்க மாட்டான். பார்த்ததும் தெரிஞ்சிடும், இந்த ஆள் அந்தரங்கத்துல ஜெபிக்கல, பேஸ்மெண்ட் வீக்கு, அதனால தான் ஆடிக்கிட்டு இருக்கு, வாய் உளருது. என்ன பேசுறோன்ற கருத்து இருக்காது, என்ன பேசுறோன்றதுல ஒரு காரியம் இருக்கா, முட்டாள்தனமான பேச்சு. நம்ம ஜெபிக்கிறோமோ இல்லையோ, பிரதர் நீங்க பல மணி நேரம் ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். முதல்ல நான் கட்டுண்டவனா இருக்கணும், நான் ஜெபிக்கணும். ஒருத்தங்களை ஜெபின்னு சொன்னா நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும். ஒருத்தங்களை பார்த்து பிரதர் விசுவாசமா இருங்கன்னு சொன்னா நான் விசுவாசிக்கிறவனா இருக்கணும். நானே ஒழுங்கு இல்லை, நானே கட்டுண்டவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கல, என் பக்கத்துல இயேசு இல்லை, நான் யாருக்கு இயேசுவை காண்பிக்க போகிறேன்? என் பக்கத்துல இயேசு இல்லை, நான் யாருக்கு இயேசுவை காண்பிக்க போகிறேன்? இன்னைக்கு இந்த கேள்வியோட தான் வார்த்தைக்குள்ள கொண்டு போகிறேன். இன்னைக்கு கேட்கிறேன், கட்டுண்டவர்களாய் மாறுங்க,
கர்த்தருக்கு முன்பாக ஜெபிக்கிற மனுஷனாய் நீங்க ஜெபிக்கிற மனுஷனாய் மாற்ற கர்த்தருக்கு உங்களுக்கு ஒரு ஆசை. நான் சொல்லுவேன், எந்தெந்த சூழ்நிலைகள்ல இப்ப கொஞ்சம் இப்படியே நான் கொண்டு வருகிறேன், உலகத்தின் காரியமாயும் நான் கொண்டு வருகிறேன், எது நம்மை பெருமூச்சு விட பண்ணுகிறது. நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், ஒரு மனுஷன் இளைத்து போனால் பெருமூச்சு வரும். உங்களை இங்கிருந்து ஒரு 100 மீட்டர் வேகமா ஓட சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர சொன்னா பெருமூச்சு வரும். வேதம் சொல்லுகிறபடி இன்னும் சொல்லுவேன், நெடுங்காலமாய் காத்திருக்கிறதால் இளைப்புவை கொண்டு வரும். சரீரத்தின் பலவீனங்கள், சில நேரம் மருத்துவர்கள் சொல்லுகிற ஆலோசனை, இனி நீங்க கடவுளைத்தான் தேடணும், அற்புதம் நடக்காது, இளைப்பு வரும். எப்படி மாற்றம் வரும் தெரியலையே, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இப்ப நான் மட்டும் இருக்கிறேன், எப்படி அற்புதம் நடக்க போகுது? நான் சொல்லுவேன், நான் விடுகிற என் பெருமூச்சை கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அது எப்படி தெரியுமா? என் பக்கத்துல வந்து கேட்பாரு, என்னடா ஆச்சு, என்னம்மா ஆச்சு, இத்தனை நாள் நீ மூச்சு விட்ட. உண்மை. நான் சொல்லுவேன், ஒரு மனுஷனை மண்ணிலிருந்து கர்த்தர் உருவாக்கி அவனுக்குள்ள தன் சுவாசத்தை அனுப்பி அவனை ஜீவாத்மாவாய் மாற்றினார். இந்த காற்று ரிப்போர்ட் போய்கிட்டே தான் இருக்கு, இன்னும் சஞ்சய் உயிரோடு தான் இருக்கிறான். ஆனா என் பெருமூச்சு மட்டும் அவரை போய் கொஞ்சம் அசைக்கும். நான் விடுதலையா இல்லை ஆண்டவரே, நான் விடுதலையா இல்லை. இந்த மனுஷர்கள் மாறி மாறி நடக்கிறார்கள், நான் விடுதலையா இல்லை. என் சூழ்நிலை நான் விடுதலையா இல்லை, என் போராட்டம் நான் விடுதலையா இல்லை. இந்த பெருமூச்சு மட்டும் ஒரு இடத்துல போய் அடிக்கும், என்னை விடுவீங்க. இப்ப சொல்லட்டுமா, ஏதோ பெருமூச்சு உங்களை வாங்க வச்சதில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை பெருமூச்சு விட பண்ணினதில்ல. அவர் கேட்பாரு, என்ன ஆச்சு? இப்ப நான் உன் பக்கத்துல வந்து கேட்கிற, என்ன ஆச்சு? இத்தனை நாள் நீ மூச்சு காத்து விட்டதா எனக்கு தெரியும் தான், ஆனா இப்ப நான் இறங்கி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் பெருமூச்சு வித்தியாசமா இருந்ததை நான் பார்த்துட்டேன். மனுஷன் பார்க்க மாட்டான், மனுஷன் பார்க்க மாட்டார்கள், ஊழியர்கள் பார்க்க மாட்டார்கள். நீங்க யாரை தேடினாலும் அணுகவே முடியாது, மனுஷனிடத்துல நெருங்க நினைத்தாலும் கிடைக்காது. ஆனா இந்த பெருமூச்சு மட்டும், நான் எங்கே கட்டுண்டனாய் நின்றாலும், எந்த மனுஷர்கள் மத்தியில கட்டுண்டனாய் நின்றிருந்தாலும், என் பெருமூச்சு போய் சொல்லும், என்னை விடுவிக்கும்படிக்கு நீர் இறங்கி வாங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலை வேணும். எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும். வெளியில யாருக்குமே வேணாமோ, வெளியில விடுதலை யாருக்குமே வேணாமோ? நான் சொல்லட்டுமா, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு நீங்கள் மெய்யாகவே விடுதலையாய் தான் போக போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு மேலையும் இன்னைக்கு என் கர்த்தர் நீர் அருகாமையில சென்று கை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு மேலையும் ஒரு வல்லமை இறங்கி இப்பொழுதே கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகங்கள் முடிக்கப்படுவதாக. கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவர் இந்த அன்பு ஜனத்தின் அருகிலே செல்வீராக. அவர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவர். என்னமோ சிலர்லாம் கொஞ்சம் அப்படி பாக்குறீங்க, நான் எங்க பெருமூச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. நான் புரிய வைக்கிறேன். அவனை சொல்லட்டுமா, இப்போ கொஞ்சம் இப்போ இந்த சூழ்நிலை அடி மழை பெஞ்சதுமே ஒரு நிமிஷம் அடி வானத்தை அண்ணாதை பார்த்து இயேசுவே அப்படின்னு பெருமூச்சு தான் விட்டேன், ஜெபிக்கல. நான் ஜெபிச்சிருந்தா உங்க எல்லாருக்கும் கேட்டிருக்கும், நான் அழுதுருந்தா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் விட்ட பெருமூச்சு உங்க யாருக்கும் கேட்கல, ஆனா பெருமூச்சு அவருக்கு கேட்டுச்சு. மழை நிக்கல, நான் கத்தருக்காக, நான் அதுக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். காரணம் சித்தம் இல்லை, ஏதோ ஒன்று நடக்க போகுது இன்னைக்கு இந்த இறுதி ஜபத்துல, அதனால நான் பொறுத்து கொள்கிறேன், அவ்வளவுதான். ஆனாலும் போய் இன்னைக்கு அவரை விட மாட்டேன், எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி. கொஞ்சம் நான் அவருக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறேன், அவ்வளவுதான். கொஞ்சம் உரிமை எடுத்து அவர்கிட்ட பேசுவேன். நீங்க ஏதோ மாட்டி விடாம தான் சரி. எது எப்படி ஆண்டவரே சஞ்சய் பிரதர் மட்டும் உங்ககிட்ட அப்படி பேசலாம் அப்படின்னு போட்டு விட்டுறக்கூடாது. வேற வழி இல்லை. என் மேல இருக்கிற அழைப்பு ஊழியத்தை நிமித்தம் அவரோடு நான் போராடுகிறேன். மறுபக்கம் அதிகமாய் அவருக்கு முன்பு என்னை நான் தாழ்த்துகிறேன். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, அவர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவர், கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவர். சில நேரம் மனுஷர்கள் நம்மை அப்படிதான் உட்கார வைக்க விரும்புகிறார்கள். நாங்க இல்லாம நீ வாழ்ந்துருவியா, எங்க தயவு இல்லாம இதை நீ செஞ்சிருவியா, நாங்க இல்லாம இதை உன்னால பண்ண முடியுமா? இதுதான் மனுஷனுடைய கட்டு. அதை தான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு எகிப்து செஞ்சாங்க. நாங்க படி அளந்து கொடுப்போம், நீ அடிமை.
நீ அடிமை, படி அளந்து கொடுப்போம், நீ அடிமை, வேலை செய்யணும், அடிப்போம், திட்டுவோம், விடுதலையெல்லாம் உன்னால இருக்க முடியாது. நான் இப்போ ஒவ்வொருவரையும் இப்போ பார்த்து கேட்குறேன், கொஞ்சம் என்ன எல்லாரும் கவனிங்க. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன், விடுதலையா இருக்கீங்களோ? விடுதலையா இருக்கீங்களோ? விடுதலையா இருக்கீங்களோ? இப்போ நான் கேட்கட்டுமா? பெருமூச்சு விட்டீங்கல்ல, பெருமூச்சு விட்டீங்கல்ல, அதனால தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் பக்கத்துல இப்ப நான் யாரையும் அனுப்ப மாட்டேன். இப்போ பேசுகிறது இப்போ கொஞ்சம் பேர் எப்படியாச்சும் கடைசி ஜெபத்துல சஞ்சய் கிட்ட தலை கொடுத்து ஜெபிச்சிடணும். சஞ்சய் பிரதர் வர மாட்டாரு. இந்த ஜெப நேரத்துல ஒருத்தர் உங்க அருகில் வரப்போகிறார், என் கர்த்தர் வரப்போகிறார். அவர் வந்து உங்களை தொட்டு ஒரு நிமிஷத்தில் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆனா 2 விதமான பெருமூச்சு இருக்கிறது. நான் அதற்கான வித்தியாசத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். மனுஷன் என்கிற இந்த கட்டமைப்புக்குள்ளாக ஒரு பெருமூச்சு இருக்கு, அதுதான் மனுஷனுடைய ஆவி. தேவன் தந்த தீபமா இருக்கிறது, அது எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறது. அதுதான் கர்த்தருடைய சமூகத்துல போய் காண்பித்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் சஞ்சய்க்கு நடந்துகிட்டே இருக்கு. இது மனுஷனுடைய ஆவி. ஆனா இந்த ஆவி கூப்பிட்டா தாமதம் உண்டு. நான் புரிய வைக்கிறேன். மனுஷனுடைய ஆவியும் பெருமூச்சு தான், ஆனால் இது போய் கூப்பிடுனா. ஆனா இந்த மனுஷனுடைய ஆவி பெருமூச்சு விட்டா தாமதம் இருக்கும். ஆனா 2வது ஒரு பெருமூச்சை காண்பிக்கிற ரோமர்ல எழுதப்பட்டிருக்கிறது, வாக்கு கடங்கா பெருமூச்சோட வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர். இவர் கூப்பிட்டா தாமதமே இருக்காது. இவர் கூப்பிட்டா தாமதமே இருக்காது. இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஏன் இத்தனை இப்போ விடுதலை வரலன்னு இப்ப புரிஞ்சிருச்சா? இத்தனை நாள் பெருமூச்சு விட்டது ஏன் ஆவி. ஆனா இந்த நாளுக்கு பின்னாடி பெருமூச்சு விட போகிறது அவருடைய ஆவி. எனக்குள்ள இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் அங்க போய் பெருமூச்சு விட்டுட்டாருன்னா, வாக்கு கடங்க பெருமூச்சோடு அவர் வேண்டுதல் செஞ்சிட்டாருன்னா, அவர் இறங்கி வரும்போது பதிலோடு இறங்கி வந்துருவார். ஆமென். அதனாலதான் சாட்சியோடு உங்களை கொண்டு போனேன். அந்த அன்பு சகோதரருக்கு மாற்றம் வரும்னா மாற்றம் வரும். அதுதான் உள்ள இருக்கிற ஆவியானவர். இப்போ உங்களுக்கு நான் அழைப்பை கொடுக்கிறேன். நீங்க பெருமூச்சு விட்டதெல்லாம் போதும். நீங்க பெருமூச்சு விட்டதெல்லாம் போதும். நீங்க கூப்பிட்டது எல்லாம் போதும். இனி சொல்ல போகிற ஆவியானவரே, என்ன நீங்க நிரப்பிடுங்க. இனி நான் ஜெபிக்க வேண்டாம். என் அந்நிய பாஷையால நான் முழங்கால நிற்க நான் உம்மை நோக்கி கூப்பிட எனக்கு புரியாத பாஷை தான், எனக்கு அர்த்தம் தெரியாதுதான். ஆனால் நான் முழங்கால நிற்க எனக்கே தெரியாம எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஒருத்தர் பறித்து கொண்டு போய், இங்க பாருங்க, சஞ்சய்க்குள்ள இவ்வளோ தேவை இருக்கு, அவன் ஊழியத்துல இவ்வளோ போராட்டம் இருக்கு, மனுஷங்க இப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்கன்னு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் ஊற்றி இந்த பரிசுத்த ஆவியானவர் காண்பிச்சா, என் பெருமூச்சுக்கு விடுகிறதுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு என் கர்த்தருடைய நாமத்துல சொல்லுவேன், என் கர்த்தர் உங்கள் பெருமூச்சை கேட்டிருக்கிறார். என் கர்த்தர் உங்கள் பெருமூச்சை கேட்டிருக்கிறார். என் கர்த்தர் உங்கள் எல்லாருடைய பெருமூச்சை இன்னைக்கு இந்த ராத்திரியில ஒரு ராத்திரியில என் கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும்படி கேட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலையே, எனக்கு தான் அந்த வரம் இல்லையே. இப்ப நான் சொல்லுவேன், இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் என்னை கட்டுண்டவனாய் மாற்ற இப்ப நான் கேட்க போகிற ஆவியானவரே, இங்க அமர்ந்திருக்கிறவங்க எல்லாருடைய தேவைகளையும் நீர் இப்ப பறித்து கொண்டு போய், நீர் பறித்து 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 இந்த ஜெப நேரத்துக்குள்ள அங்க கொண்டு போய், ஜெப நேரத்துல இன்னைக்கு என் கர்த்தர் இங்க இறங்கி வருவா, பதிலோடு இறங்கி வர போகிறார். என் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக பதிலோடு இறங்கி வர போகிறார். நான் சொல்லட்டுமா? ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? எனக்குள்ள ஆவியானவர் இல்லையே. இன்னைக்கு என் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்ததற்கான நோக்கம் பரவாயில்ல. சஞ்சய் மேல ஊற்றப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்க எல்லா கட்டுகளையும் பறித்து கொண்டு போய் விடுதலையாக்க இறங்கி வர போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வர போகிறார். ஆமென், ஆமென். இப்போ சில குறிப்புகளை மாத்திரம் நான் காண்பிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். வேதத்துல தாவீது என்கிற ஒரு பக்தன் உண்டு. சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், என் பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன், என் கண்ணீரினால் என் தலையணையும் என் படுக்கையும் நனைகிறது என்று எழுதியிருப்பார். நான் சொல்லட்டுமா? ஏன் தாவீது பெருமூச்சு விட்டாரு? ஏன் தாவீது பெருமூச்சு விட்டு இழைத்து போனார்? நம்ம எல்லாரும் கேட்டா கொஞ்சம் அப்படி அங்கங்க கொஞ்சம் அப்படி சொல்லிடுவோம்.
ஏன்னா தாவீதுடைய முழு சரித்திரமும் எழுதப்படல. இன்னைக்கு தாவீதுடைய உண்மையான எழுதப்பட்ட ஒரு சரித்திரத்தை நான் காண்பிச்சு கொடுக்க விரும்புகிறேன். இந்த சரித்திர கதையோட போய் நீங்க வேதத்தை படிச்சு பாருங்க, அப்படியே சரியா இருக்கும். இப்போ தாவீதை பற்றி ஒரு எழுதப்படாத ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். தாவீதினுடைய தகப்பன் ஈசாய் மோசையினுடைய நாட்கள்ல 70 மூப்பர்களால் எழுப்பப்பட்ட ஆலோசனை சங்கத்துல ஒரு முக்கியமான ஒரு பங்குள்ள மனுஷன். 1 சாமுவேல் எழுதப்பட்டிருக்கும். ஈசா என்கிற அந்த மனுஷன் சவுல் என்கிற அந்த ராஜாவுடைய நாட்கள்ல மிகவும் மதிக்கப்படத்தக்க கிழவனாய் இருந்தான் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கும். அவர் அந்த ஆலோசனை சங்கத்துல ஒரு மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறார். இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சரி செய்கிறாங்க, எப்படியாச்சும் அவன் அந்த பதவியில இருந்து இறக்கிடணும். யார? தாவீதுடைய அப்பாவை. கொஞ்சம் அப்படி கதை கேட்கணும், தூக்கம் வரும் தான், கொஞ்சம் அப்படி டீட்டெயில்டா கேட்கணும். ஆமா, இல்லைன்னா இது போய் நீங்க மற்றவர்களுக்கும் சொல்லும் போது அவங்களுக்கும் பிரயோஜனப்படும். அதனால சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். இப்ப அவனை எப்படியாவது ஈசாய் அங்கிருந்து இறக்க திட்டமிட ஒரு காரியத்தை சொல்றாங்க. ஈசாய், உங்க தாத்தா போவாஸ் இஸ்ரவேலன் தான், ஆனா உங்க பாட்டி ரூத்து ஒரு மோவாபிய பெண்மணி. அப்போ புறஜாதி ஒரு மகளை கல்யாணம் பண்ணி அவங்க சங்கத்திலிருந்து வந்த நீ எப்படி ஆலோசனை சங்கத்துல பணியாற்ற முடியும்? இது அவங்க போட்ட திட்டம். ஆனா நியாயப்படி பார்த்தா தகப்பன் சந்ததி வழியா தான் பார்த்துருக்கணும். ஆனா அவர் எப்படியாச்சும் மேல பதவியில இருந்து கீழே இறக்கணும் திட்டம் போட்டாச்சு. சில நேரம் உங்களெல்லாம் மனுஷங்க கீழே இறக்கணும்னா எப்படி வேணாலும் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு தாவீதும் ஒரு உதாரணம். உங்க மேன்மையை குறைக்கணும், கனத்தை குறைக்கணும்னா எப்படி வேணாலும் திட்டமிடுவாங்க. அதுதான் மனுஷங்க. இப்ப திட்டமிட்டு கீழே இறக்க இப்ப ஈசாய்க்கு அந்த பட்டணத்துல அவமானம். இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. மறுபடியும் அந்த பதவிக்கு போகணும். என்னைக்குமே தப்பான வழியை தேடக்கூடாது. என்னைக்குமே தப்பான வழியை தேடக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்மோடு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். தப்பான வழியை தேடி மேலே ஏறிடணும்னு நினைக்க கூடாது. பணம் கொடுத்து ரெக்கமெண்டேஷன் ஓகே, நான் சொல்லட்டுமா, கர்த்தருக்கு காத்திருந்து பாருங்க, உங்களை அவர் உயர்த்தி வைக்கிற இடமே வேற மாதிரி இருக்கும். ஆமே. இப்போ ஈசாயை கீழே இறக்கியாச்சு. இப்ப ஈசாய்க்கு அவமானமாக இப்போ ஒரு திட்டத்தை தீட்டுகிறாரு. ஈசாய் அவருடைய மனைவியினுடைய வேலைக்காரின் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. நான் உன்னை இந்த இஸ்ரவேல் ஜனம் எல்லாம் பார்க்க நான் கல்யாணம் பண்ணுவேன். 2வது கல்யாணம் நான் கல்யாணம் பண்ணுவேன். நீ ஒரு கானானிய ஸ்திரீ. இப்போ நான் கல்யாணம் பண்றேன்ற செய்தி ஆலோசனை சங்கத்துல கேட்ட உடனே அவங்க வந்து எனக்கு கேட்பாங்க, எப்படி நீங்க இப்படி செய்யறீங்க? இஸ்ரவேலை நீங்க கானானிய போய் நீங்க கல்யாணம் பண்றீங்கன்னு சொன்னா நான் செய்வேன். அந்த ஜனமெல்லாம் பார்க்க செய்வேன். ஒரு தள்ளுதல் சீட்டை எழுதி மோசை நியாய பிரமாணத்தின் படி கொடுத்து அனுப்புவேன். அப்போ அந்த ஆலோசனை சங்கத்தார் என்னை நம்புவாங்க. நான் உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்திருக்கிறேன், உண்மையாகவே நியாய பிரமாணத்தை கைப்பிடிக்கிறேன்னு என்னை நம்பி மறுபடியும் அந்த பதவியில ஏத்துப்பாங்கன்னு ஒரு தவறான திட்டம். நான் தான் சொன்னேன் இல்லையா, கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா பொறுத்து இருக்கணும். கர்த்தர் உங்களோட இருக்கிறத நிரூபிக்கணும்னு நினைச்சா நீங்க பொறுத்து இருக்கணும். ஈசாயை போல தப்பான திட்டம் எல்லாம் போடவே கூடாது. இப்ப இந்த விஷயம் தாவீதுடைய அம்மாவுக்கு, அதாவது ஈசாயினுடைய மனைவிக்கு தெரிய அவங்க வேற திட்டமிடுறாங்க. வேலைக்காரி மாதிரியே அவங்க வேடம் அணிந்து அவங்களுடைய காரியங்களை அணிஞ்சு மறுபடியும் 2வது விஷயம் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? சொந்த புருஷனே 2வது டைம் கல்யாணம் பண்ணிக்கிறது. உங்களெல்லாம் கேட்டா இதுவே போதும் அப்படின்பீங்க, சரிதானே? ஆனா ஈசாய் அவங்களுடைய மனைவி மறுபடியும் 2வது விஷயம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஏன்னா அந்த நாட்களில் யூதருடைய அவங்களுடைய காரியங்களை முகம் மறைக்கப்பட்டிருக்கும். இப்போவும் முகமதியர்களுடைய அந்த திருமணங்கள்ல முகம் மறைக்கப்பட்டிருக்கும். அப்படிதான் தன் புருஷனிடத்துல முகம் மறைக்கப்பட்டு போகிறா. இப்போ காரியம் நடக்க, திருமணம் முடிய, இப்போ கர்ப்பவதியால் ஆகிறா. ஏன்னா ஆலோசனை சங்கத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீயும் உன் புருஷன் ஈசாயும் ஒண்ணு சேரக்கூடாது. ஏற்கனவே 7 பிள்ளை, நீயும் உன் புருஷனும் ஒண்ணு சேரக்கூடாது. அவன் என்னைக்கு உண்மையாவே இஸ்ரவேலுடைய சந்ததி தான், உண்மையாவே கர்த்தருக்கு பயப்படுகிறான்னு தெரியுதோ அப்ப நாங்க சொல்லுகிறோம், நீங்க 2 பேரும் ஒண்ணா இருங்க. சில நேரங்கள் நான் சொல்லட்டுமா, புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள ஊழியக்காரர் போகவே கூடாது. பரவாயில்ல, எல்லாமே கற்றுக் கொடுக்குறேன். புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள மட்டும் ஊழியக்காரர் போகவே கூடாது. போனாலும் அவங்கள தாக்கி பேசக்கூடாது, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு தாக்கி பேசக்கூடாது. 2 பேருக்கும் பொதுவா பேசிட்டு வர்றது ஊழியக்காரங்களுக்கு நல்லது. வாலிப உள்ளவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப அந்த ஆலோசனை சங்கம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாது. ஆனா இப்போ இதுக்கும் விதியும் மீறி ஒண்ணு சேர்ந்தாச்சு. இப்ப 8வது பிள்ளை உருவாகுது, அதுதான் தாவீது. இப்ப அந்த வசனத்தை சொல்லட்டுமா? என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரித்தார். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இதுதான்.
தன்னுடைய சொந்த புருஷனிடத்துல 2வது விசையாய் போய் இப்ப மறுபடியும் கர்ப்பம் தரிச்ச உடனே இப்ப ஆலோசனை சங்கத்துல அழைப்பு வருகிறது, எப்படி நீ கர்ப்பவதியான? இப்ப எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உண்மையை உடைச்சிட்டா, என் புருஷன் இப்படி திட்டமிட்டான், நான் இப்படி செஞ்சேன்னு சொன்ன உடனே ஈசாய் தலை குனிந்து, அன்னைக்கு ஈசாய் எடுத்த முடிவுதான், இந்த 8வது பிள்ளைய தாவீத நான் அடிமையாத்தான் வளர்ப்பேன். இவன் ஏன் சுதந்திரம் கிடையாது, இவன் ஏன் பிள்ளை கிடையாது, இவனை நான் எல்லாருக்கும் கேக்குதா? வெளியில இருக்கவங்களுக்கு கேக்குதா? இவ்வளவு தடையை தாண்ட வேண்டியதா இருக்கு இல்லையா? 5வது ஆண்டு முடியுமே இவ்வளவு தடையா இருக்கு. கர்த்தர் உடைப்பாராக. இப்போ ஈசாயினுடைய மனைவி அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிற்க உண்மையை உடைக்கிறார். உண்மையை உடைச்ச உடனே ஈசாய் தலை குனிந்து நிற்க, ஈசாய் எடுத்த முடிவுதான், இந்த 8வது பிள்ளைய நான் அடிமையாத்தான் நடத்துவேன். அதனாலதான் 8வது பிள்ளை, சின்ன பிள்ளை, வீட்டுக்கு ரொம்ப செல்லமா வளர வேண்டிய பிள்ளை ஆடு மேய்க்க வனாந்திரத்துக்கு ஓடுது. இப்ப அந்த 8வது பிள்ளை ஆடு மேய்க்க ஓடுது. நான் இப்ப சொல்லட்டுமா? சங்கீதங்களின் புஸ்தகத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறோம், நான் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாள் முதலே உமது சார்பில் நான் விழுந்தேன். இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா அர்த்தம் இருக்கு? என் தாயின் வயிற்று நான் வெளியான முதலே என்னை உம்மிடத்தில் தூக்கி வீசினார்கள். இதுதான் உண்மையான அர்த்தம். பிறந்த நாள் முதலே என் தாயின் கர்ப்பத்துல என்னை தூக்கி வீசினார்கள் உம்மிடத்துல என்று எழுதப்பட்டிருக்கும். ஆங்கில வேதாகமத்துல மொழிபெயர்ப்புல. நான் இப்ப சொல்லட்டுமா? இப்படிப்பட்ட தாவீது பெருமூச்சு விடுகிறார். தன் தாய் ஏற்றுக்கொள்ளல, தன் தகப்பன் ஏற்றுக்கொள்ளல. இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரத்துல எடுத்து ஒவ்வொன்னா வாசிச்சு பார்த்தா தெரியும். வாசிச்சு பார்த்தா தாவீதுனுடைய புலங்கள் ரொம்ப நல்லாவே எழுதப்பட்டிருக்கும். அங்க நிறைய எழுதப்பட்டிருக்கும், என் அண்ணன்மார்கள் என்னை அந்நியர்களா எண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். மது அருந்துகிறவர்கள் என்னை நகைச்சுவைக்காக பேசுகிற பொருளாய் மாறினேன் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த பட்டணத்துல தாவீதுக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் கர்த்தருக்கு பலி செலுத்த ஆசை. ஒருவரும் அனுமதிக்க மாட்டாங்க. உங்க அப்பனையே தூக்கி உள்ள வச்சுட்டோம், நீ யாரு? புறக்கணிக்கப்பட்ட நீ அப்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வரலாம்? இதுதான் தாவீதின் சூழ்நிலை. இப்ப போய் படிச்சு பாருங்க சங்கீதத்தின் புஸ்தகத்தை, அப்படியே இருக்கும். அதனாலதான் தாவீது ஒரு இடத்துல சொல்லுவாரு, அந்தி பலி செலுத்துகிற நேரத்துல அந்த பலியை போல என் 2 கைகளையும் நான் உம்மிடத்துல ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. காரணம், உள்ள போக முடியாது, சர்ச்சுக்குள்ள போக முடியாது, போய் பலி செலுத்த முடியாது, அனுமதிக்க மாட்டாங்க. நான் வேற என்ன செய்வேன்? எனக்கு உனக்கு பலி செலுத்த ஆசை. ஆனா நான் தானே இருக்கிறேன், நான் விட என் பெருமூச்சு தானே இருக்கு. இப்ப நான் மட்டும் உனக்கு நேர கை உயர்த்தி காண்பிக்கிறேன், என்னையே பலியாய் தருகிறேன். இதுதான் தாவீது. இப்ப புரியுதா ஏன் தாவீதையும் கர்த்தரையும் அதிகம் இயேசுவையும் ஒப்பிட்டு பேசுகிறாங்கன்னு? ஒருவேளை அன்னைக்கு ராத்திரி தாவீதினுடைய அந்த மந்தையில ஒரு ஆடு தொலைஞ்சு போனா அன்னைக்கு அவன் ராத்திரி சாப்பிடுகிற சாப்பாடு கசப்பாய் மாறி போகும். அதுல எழுதப்பட்டிருக்க, நான் சாப்பிடுகிற சாப்பாட்டில் கசப்பை கலந்து கொடுத்தார்கள் என்று. அந்த பட்டணத்தார் சொல்லுவாங்க, ஒருவேளை அவங்க ஆடு தொலைஞ்சு போனா சொல்லுவாங்க, தாவீது தான் திருடியிருப்பா, போய் அங்கிருந்து எடுத்துட்டு வந்துருங்க, நான் எடுத்துக்கொள்ளாததற்காக நான் கொடுக்க வேண்டியதா இருந்தது என்று எழுதியிருப்பார். இதுதான் தாவீதின் வாழ்க்கை, இதுதான் தாவீதினுடைய வாழ்க்கை. ஆனா தாவீது விட்ட பெருமூச்சுக்கெல்லாம் இந்த உலக மனுஷர்கள் செவி கொடுக்கல. தாவீது விட்ட பெருமூச்சுக்கெல்லாம் பட்டணம் செவி கொடுக்கல. அட்லீஸ்ட் ஊராவது சோறு போட, ஊரும் சோறு போடல. நான் சொல்லட்டுமா, அவர் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படும் போதுதான் அவர் உங்க பக்கத்துல ரொம்ப இருக்கிறாரு. எல்லாராலும் பகைக்கப்பட்டான், தாயால, தகப்பனான, பிள்ளைகளால, அவருடைய அண்ணன்மார்களால எல்லாராலும் பகைக்கப்படுகிறான்.
ஆனா ஒருத்தர் மட்டும் இருக்கிறாரு, பெருமூச்சை கேட்கிறவர். தாவீதின் பெருமூச்சை கேட்கிறவர் இன்னைக்கு உங்க பெருமூச்சையும் கேட்பார். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் பெருமூச்சையும் கேட்பார். இப்போ ஒரு நாள் வருகிறது, நான் தான் சொன்னேன் இல்லையா, என் ஆவி பெருமூச்சு விட்டா தாமதம். இப்போ நாள் ஒன்று வந்தது, கர்த்தர் சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி, நீ இந்த பட்டணத்துக்குள்ள போ, ஈசா என்கிற ஒருவனை தேடு. அங்க ஒருத்தனை ஊரே புறக்கணிச்சது பாரு, வீடே புறக்கணிச்சது பாரு, அண்ணன்மார்கள் புறக்கணிச்சாங்க பாரு, தாய் புறக்கணிச்சா பாரு, அப்பா புறக்கணிச்சான் பாரு, அவனை நான் சேர்த்து கொள்ளும்படிக்கு தெரிஞ்சு கொண்டேன். இப்ப நான் கேட்கட்டுமா, இனி உங்களை மனுஷங்க சேர்த்துக் கொள்ளணுமா இல்ல அவர் சேர்த்துக் கொள்ளணுமா? கேட்கலையே, வெளியில சத்தமே கேட்கலையே. மனுஷங்க சேர்த்துக் கொள்ளணுமா, மனுஷங்க ஊழியத்துல பயன்படுத்தணுமா, இல்ல மனுஷர்கள் உங்க பக்கத்திலேயே, சஞ்சய் பிரதா எனக்கு ரைட் ஹேண்ட், த லெஃப்ட் ஹேண்ட், எந்த ஹேண்டும் இனி வேலை செய்யாது. கர்த்தர் இன்னைக்கு அவருக்கு உங்க மேல ஒரு ஆசை, நீ கட்டணும்னா தானே இருந்த, புறக்கணிக்கப்பட்டவளா தானே இருந்த. இப்ப நான் உன் பக்கத்துல வந்து சொல்கிறேன், இனி உனக்கு நான் மட்டும் போதும், நான் உங்களை தனியா கூட்டிட்டு போக போறேன். இப்ப தாவீதின் மேல ஒரு அபிஷேகம் இறங்க, எடுத்த உடனே மறுபடியும் சிங்காசனம் கிடைக்கல. அதே வேலை, அதே வனாந்தரம் தான், அதே ஆடு மேய்க்கிற தொழில் தான். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்துமா, எங்க தலை குனிஞ்சீங்களோ அங்கத்தான் முதல்ல உங்களுக்கு ஊழியமே. எங்க கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணி எந்த மனுஷன் ஏற்றுக்கொள்ளாம போனாலும் அங்கத்தான் ஊழியமே. இப்ப தாவீத ஆடு மேய்க்க அனுப்பியாச்சு. இப்போ பெருமூச்சு விடுகிறார். நான் தான் சொன்னல, இத்தனை நாள் மனுஷன் பெருமூச்சு, இப்போ உள்ள இறங்கின அபிஷேகத்தோட பெருமூச்சு. அவர் உள்ள வந்து, டே தாவீது, இத்தனை நாள் இந்த வனாந்திரத்திலேயே அந்த எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லை, நீ கொஞ்சம் வாணி இழுத்துட்டு போயிடுவார். அவராலெல்லாம் பொறுத்துக்க முடியாது, நீங்க பொறுத்துக்கலாம், நான் தாங்கிக்கிற ஆண்டவரே. அவர் தாங்க மாட்டாரு. என் மகன் இப்ப போய் அங்க சொல்லுவார், பிதாவாகிய தேவனிடத்துல, என் மகன் இவ்வளவு கஷ்டப்படுறா பாருங்க ஆண்டவரே, பதில் தாங்க. இப்ப இந்த பெருமூச்சுக்கெல்லாம் தான் அங்க வெளியில விட்ட பெருமூச்சு, வனாந்திரத்துல விட்ட பெருமூச்சு, வீட்டுக்குள்ள அற்புதம் நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்லட்டுமா, நீங்க இங்க நின்று கேட்கிற இந்த வார்த்தை உங்க வீடுகளுக்குள்ளாக அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி காளைய பலி செலுத்தும்படி கொண்டு போய், இப்பதான் அந்த வசனமே, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இதுதான் அந்த பெருமூச்சுக்கான அர்த்தம். மறுபடியும் சொல்லுவேன், மனுஷங்க முன்னாடி பெருமூச்சு விடாதீங்க. அந்த ரங்கத்துல பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக முழங்கால பெருமூச்சு விட்டு பாருங்க. காத்திருந்த காத்திருப்புக்கெல்லாமே கர்த்தர் பதிலை கொண்டு வந்து தீருவார். வந்த ஒரு நொடி பொழுதுல எல்லாரும் பார்க்க அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனா இன்னொரு நாளும் வந்திருக்கிறது, கோலியாத்தை வீழ்த்த வேண்டிய ஒரு நேரம். கோலியாத்தை வீழ்த்த வேண்டிய நேரம். நான் இப்ப சொல்லுவேன், இந்த 5வது ஆண்டு கோலியாத்தை வீழ்த்த வேண்டிய நேரம் எனக்கும் வந்திருக்கிறது. இப்போ குறி பார்த்தா எரிஞ்சு அடிக்க வேண்டியதான் நேரம். இனி அவன் தலைகளை உடைச்சி இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேண்டியதான் என் வேலை. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கும் ஒரு வேலை வந்திருக்கிறது. கர்த்தர் தாவீதை போல உங்களை மாற்றி மீண்டும் உங்க சூழ்நிலைகளுக்குள்ள அனுப்ப போகிறார். இப்போ இந்த ஆவியானவரை கொண்டு நீங்க ஜெபிக்க, கர்த்தர் உங்களுக்கு முன்பு நின்ற பல மனுஷர்களை, மேன்மை பொருந்தினவர்களை, கனம் பொருந்தினவர்களை, கோலியாத்தை போல நின்று கோஷமிட்ட எல்லாரையும் தாழ்த்தும்படிக்கு கர்த்தர் உங்களை தான் தாவீதாய் தெரிந்திருக்கிறார். எத்தனை பேர் கேட்க போறீங்க? அன்னைக்கு இறங்கின அதே தாவீதின் அபிஷேகம் இன்னைக்கு என்னை நிரப்புவதாக, தாவீதை நிரப்பின ஆவியானவர் என்னை நிரப்புவீராக. நான் விட்ட பெருமூச்சு எல்லாம் போதும், என் உயிர் போயிட்டா நல்லா இருக்கும். இந்த பெருமூச்சு இல்ல, நான் உயிருள்ள வரைக்கும் என் தேவன் எனக்கு செய்கிற ரட்சிப்பை காண்பேன், கர்த்தருடைய ஆவியானவராலே காண்பேன். என் ஜீவன் என்ன சொல்றது, வீணா போயிடக்கூடாது. என் கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சு இந்த பெருமூச்சு வீணா போயிடக்கூடாது, தற்கொலை எண்ணத்தோட போயிடக்கூடாது, கடன் பிரச்சனை போயிடக்கூடாது, மனுஷனால கட்டப்பட்டவனா போயிடக்கூடாது. நான் இங்க கட்டப்பட்டவனா மாறி என் ஆவி அங்க போச்சுன்னா அங்கேயும் கட்டப்பட்டவனா இருந்துருவேன். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் என்கிற விலையேற பெற்ற ஒருவரை நான் பெற்றுக்கொண்டா, அவர் என்ன விடுதலையாக்கி இந்த பட்டணத்துல சுற்றி வர பண்ணுவார், ஊழியத்துல சுற்றி வர பண்ணுவார். நீங்கள் செய்கிற உங்கள் தொழில் ஸ்தலத்துல என் கர்த்தர் இனி உங்களை விடுதலையாய் சுற்றி வர வைப்பாராக. ஆமென், ஆமென். கர்த்தர் இனி கோலியாத்தை உங்களை கொண்டுதான் நொறுங்கி விழ பண்ண போகிறார். நீங்க சொன்னீங்கல்ல, என் பிரச்சனை மலை மாறி உயர்ந்திருக்கு,
என் பிரச்சனை மலை மாறி எழுந்திருக்கு. ஆவியானவர் மலைகளை காட்டிலும் பெரியவர். என் ஆவியானவர் மலைகளை நொறுக்கி பதறாக்குகிறவர். என் ஆவியானவர் இன்னைக்கு உங்களை என்ன அவர் தம்முடைய வல்லமையுள்ள பட்டயங்களாய் மாற்றுவாராக. மலைகளை நொறுக்குகிற வல்லமையுள்ள மனுஷனாய் மாற்றுவாராக. தாவீதின் பெருமூச்சை கேட்டார், உங்கள் பெருமூச்சை கேட்பார். இப்ப கடைசி ஒன்று சொல்லி முடிக்கட்டுமா? என் தேவனுக்கு ஒரு ஆசை. அவருக்கு என்ன தெரியுமா ஒரு பழக்கம்? மறுபடியும் சொல்லுவேன், இந்த உலக மனுஷர்கள் பார்க்க உங்களை விடுவிக்கணும்னு அவருக்கு ஆசை கிடையாது. இந்த உலக மனுஷங்க முன்னாடி அவங்களை காண்பிச்சு சஞ்சய் கூட ஆண்டு இருக்கிறாரு, அதெல்லாம் அவருக்கு ஆசை கிடையாது. நீங்க எனக்கு முன்பாக நிற்கிறோம், நான் சாட்சி கொடுக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் இறங்கி வந்து சாட்சி கொடுக்கணும். நீ எனக்கு முன்பாக நிற்கிறவன், நீ எனக்கு முன்பாக ஜெபிக்கிறேன் அவர் சாட்சி கொடுக்கணும். இப்போ கடைசியா ஒரு காரியத்தை நான் காண்பிச்சு முடிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அங்கே இயேசுவானவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்த உடனே ஒரு சரியா பேச முடியாத ஒருத்தன், அவன் செவிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது, அவனை இயேசுவினிடத்துல கொண்டு வருகிறார். இயேசுவானவர் அவனை கொஞ்சம் அப்படி அழைச்சி கொண்டு போய் தனியே நிறுத்தி, அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த வேத பகுதி. கூட்டத்தின் நடுவில் அற்புதம் செய்யல. இப்ப நான் சொல்லட்டுமா, உங்களை என் கர்த்தர் உங்களை இங்க இல்ல, உங்களை கூட்டி கொண்டு போய் உங்க வனாந்திரத்துல, உங்க பிரச்சனை மத்தியில, உங்க போராட்டத்தின் மத்தியில உங்களை அவர் தனிமைப்படுத்தி கொண்டு போய் நிற்க வச்சு அவர் உங்களை கொஞ்சம் உற்று பார்க்க போறாரு. என் மகளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே, அவ கண்ணில இருந்து வடிகிற கண்ணீரால என்ன பேசுறதுன்னு தெரியலையே, இங்க பேசப்படுகிறது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ தெரியல, ஆனா சொல்லுவேன், இயேசுவானவர் உங்களுக்காக இன்னைக்கு பெருமூச்சு விட போகிறார். என் இயேசு உங்களுக்கு பெருமூச்சு விட போகிறார். 3 பெருமூச்சை காண்பிச்சுட்டா, 1 மனுஷனுடைய ஆவி, 2 கர்த்தருடைய ஆவியானவர், ஆனா 3வது மட்டும் ரொம்ப ஸ்பெஷல். என் பக்கத்துல ஒருவர் நிற்பாரு, அவர் இயேசு. அவர் கூப்பிட்டா பிதா இறங்காம போயிடுவாரா என்ன? அப்ப இப்ப நம்ம இன்னைக்கு யாரை தெரியுமா பலவந்தம் பண்ண போகிறோம்? தூதர்கள்லாம் இறங்க வேணாம். இப்ப நானும் கூப்பிட மாட்டேன், என் பக்கத்துல கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு கூப்பிடுவேன். நீங்க என் பக்கத்துல இறங்கி வரணும் ஏசப்பா. அன்னைக்கு அவன் செவியை தொட்டிங்கல்ல, அவனை உற்று கவனிச்சிங்கல்ல, அவன் செவிகளை தொட்டு பரலோக தேவனை பார்த்து நீங்க பெருமூச்சு விட்டு எப்பத்தா திறக்கப்படுவதாக என்று சொன்னீரே, இன்னைக்கும் என் கர்த்தர் பெருமூச்சு உங்களுக்காக விட அவர் சொல்லுகிறார், எப்பத்தா திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன், திறக்கப்படுவதாக. அடைப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பாராக, அடைப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் திறப்பாராக, அடைப்பட்ட பணம் வர வேண்டிய வழிகளை கர்த்தர் திறப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி, கண்களை மூடி. இப்ப கர்த்தர் அற்புதத்தின் நேரம், அற்புதத்தின் நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவர் உங்களுக்காக வர போகிறார், ஒருவர் உங்களுக்காக பெருமூச்சு விட இந்த கூட்டத்தின் நடுவே வர போகிறார். எத்தனை பேர் இப்போ நீங்க வாயை திறக்கணும். இப்ப நான் பேசிட்டேன் இல்லையா, இப்ப நீங்க வாயை திறக்கணும். ஆண்டவரே, இப்ப நீங்க என் பக்கத்துல வாங்கப்பா, எனக்காக நீங்க பெருமூச்சு விடுங்க ஆண்டவரே. நான் விட்டதெல்லாம் போதும், நான் கண்ணீர் வடிச்சதெல்லாம் போதும், எனக்காக திறக்கப்படாத வாசல்கள் எல்லாம் நான் பார்த்து பார்த்து அழுதது போதும். இன்னைக்கு எனக்காக திறக்கப்படுவதாக, எனக்காக திறக்கப்படுவதாக. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே அந்த வல்லமையுள்ள காற்று, இப்பொழுதே அந்த வல்லமையுள்ள காற்று இந்த இடம் முழுவதையும் நிரப்புவதாக, இந்த இடம் முழுவதையும் நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமூச்சு விடும்படிக்கு இறங்கின கர்த்தர், பெருமூச்சு விடும்படிக்கு இறங்கின இயேசுவானவர் இன்னைக்கு எங்களுக்காக நீர் பெருமூச்சு விட்டா எங்களுக்கு அடைப்பட்டது திறக்கப்படுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, நாங்களும் சில மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை போலதானே நிற்கிறோம். சில மனுஷர்கள் தூக்கி எறிந்தார்களே, சில சூழ்நிலைகள் தூக்கி எறிஞ்சதே, விடுதலையா வாழ முடியலையே. தாவீதின் பெருமூச்சை கேட்டவர், தாவீதின் பெருமூச்சை கேட்டவர் இன்னைக்கு என் கர்த்தர் உங்கள் பெருமூச்சை கேட்டிருக்கிறார். இன்னைக்கு என் கர்த்தர் உங்கள் பெருமூச்சை கேட்டிருக்கிறார். இன்னைக்கு என் கர்த்தர் உங்கள் பெருமூச்சை கேட்டு அவர் உங்கள் அருகில இறங்கி இருக்கிறார்.
விசுவாசத்தோடு புறப்பட்டு போ. இன்னைக்கு உனக்காக ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கான ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. இன்னைக்கு வீட்டுக்குள்ள கால் வைக்கும் பொழுது அநேகருக்கு அற்புதத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஊழியத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, அடைப்பட்ட எல்லா வாசல்களும் திறக்கப்படுவதாக. எங்கள் பெருமூச்சை கேட்கிறவர் எங்களுக்காக இறங்கி அற்புதம் செய்வீராக. எங்களுக்காக இறங்கி அற்புதம் செய்வீராக. எங்களுக்காக இறங்கி அற்புதம் செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கேட்கிற எல்லார் மேலேயும் இந்த ஆவியின் வல்லமை இன்னைக்கு இறங்கட்டுமே. என் கர்த்தர் நீர் இறங்கி வருவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். விசேஷமாய் அப்பா இந்த ஆன்லைன் ஸ்டடி அட்டன் பண்ண 15 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. வர முடியாமல் இருக்கிற சிஸ்டர் ஆனந்திக்காக உம்மை துதிக்கிற